கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் சிறுவனாக இருந்தது முதல் கடவுள் நம்பிக்கை இவை எதுவும் அவருக்கு பிடிக்காது. பகுத்தறிவு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். அவருடைய தகப்பனாருடைய கடையிலே அவர் இருக்கும்போது அங்கு வருகிற ஒருவர், என்னதான் நாம் நினைத்தாலும் எல்லாம் அவரவர் தலைவிதிப்படிதான் நடக்கும் என்று சொல்லுவார். தலைவிதியை யார் எழுதினது, அதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று பல கேள்விகளை கேட்பார். ஒரு சமயத்துல கடையில் இருக்கும் இவரை பார்த்து, உன் விதி, நீ உன் தகப்பனாருடைய பிசினஸை பார்த்து கொண்டு இந்த கடையில் இருக்க வேண்டியதுதான் என்று சொன்னார். அப்பொழுது இவர் எழுந்து கடையின் முன்னாலே போட்டிருக்கிற அந்த பந்தலின் அந்த காலை உருவி அவருடைய தலையில் மேல் தட்டி விழும்படியாக செய்தார். அவர் கோபமடைந்து, என்ன இப்படி செய்து விட்டாய் என்று கேட்கும்போது, இந்த தட்டி உடைய தலையில விழ வேண்டும் என்று விதி இருக்கிறது, அதனால் தானே விழுந்திருக்கிறது என்று சொல்லி அவரை கிண்டல் அடித்தார். அவருடைய தகப்பனார் தலையிட்டு, அப்படியெல்லாம் அவரவருடைய நம்பிக்கையை அவரவர் வைத்து விட்டு போகட்டும், தீமையான நம்பிக்கைகளை வைத்திருந்தால் அவர்கள் முன்னேற்றம் அடையாமல் போவார்கள், அவ்வளவுதான், உன் நம்பிக்கை உன்னோடு இருக்கட்டும் என்று அந்த நேரத்தில் அவரை கடிந்து கொண்டார். ஆனாலும் அவர் பல கேள்விகளை கேட்டு பகுத்தறிவு பிரச்சாரத்திலே முன்னணியிலே நின்றார். அவர்தான் பிற்காலத்திலே ஈவே ராமசாமி பெரியார் என்று அழைக்கப்படுகிறவர். அவர் சொல்லுவார், காலங்காலமாக ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக முன்பதாக எல்லாரும் நல்ல நேரம் பார்த்து எந்த நேரத்திலே போரை துவங்கினால் வெற்றி பெற முடியும் என்று ரெண்டு தரப்பும் முடிவு செய்து குறிப்பிட்ட நேரத்திலே போர் புரிந்தார்கள். யாராவது ஒருவர் தானே வெற்றி பெற முடியும். அப்படியானால் அந்த நேரமும் காலமும் அது எந்த வகையில் அவர்களுக்கு உதவியாய் இருந்தது. எனவே பகுத்தறிந்து பார்த்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, சகலத்தையும் கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார், அதை யாருக்கும் அவர் வெளிப்படுத்துவதில்லை. அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கிறது. கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே என்ன செய்ய போகிறார் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் உண்மை. பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிரசங்கி 8:17 தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கின்றார். அவர் செய்கிறதை ஒருவனும் அறியாவிட்டாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அவரில் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை பற்றி கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.